வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 18 காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் இது. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? A house was completed on April 1, 2024 and following information is available about this house. Municipal value 30,000 per annum, fair rental value 32,000 per annum, annual rent 40,000 per annum, municipal taxes 6,000 per annum. Let out period 1/4/2024 to 31/12/2024. ஓகே, ஹவுஸ் கம்ப்ளீட் ஆன டேட்லயே லெட் அவுட்டும் பண்ணிட்டாங்க. செல்ஃப் ஆக்குபைட் 1/1/2025. ஓகே, 9 மாசம் லெட் அவுட், 3 months பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த இயர் லெட் அவுட் அண்ட் பார்ட் ஆஃப் த இயர் வந்து இட் இஸ் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபுல்லாவே லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அந்த செல்ஃப் ஆக்குபைட் பீரியட பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அந்த ப்ராப்ளம். எஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் த பீரியட் 1/4/2019 to 31/3/2024 45,000. அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா கம்ப்ளீஷன் பாத்தீங்கன்னா April 1, 2024 முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்டே கொடுத்துட்டாங்க. 1/4/2024 to 31/3/2025 பாத்தீங்கன்னா 15,000. இது வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், இது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். கால்குலேட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எஸ், இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் போடலாமா? ஓகே, பாருங்க, முனிசிபல் வேல்யூவேஷன் 30,000 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேர் ரெண்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 32,000 எழுதிக்கலாம். ஆக்சுவல் ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 40,000ல நமக்கு அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அப்படின்னு 3 months ரெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ண போறோம். ஓகே, இப்ப 40,000ன்றது நமக்கு எத்தனை மந்த்துக்கு வருது? 12 monthsக்கு வருது. அப்ப நமக்கு 3 monthsக்கு என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணோம்னா 10,000 வருது. அப்ப அந்த 10,000 மைனஸ் பண்ணிட்டு 30,000 நம்ம ஆக்சுவல் ரெண்ட்னு காமிக்கிறோம். அதாவது ரெண்ட் ஃபார் 9 months வந்து நம்ம இங்க காமிக்கிறோம். ஏன்னா 3 months பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இப்ப இந்த 3 மாசம் இந்த 3 ரெண்ட் இருக்கு இல்லையா? இந்த 3 ரெண்ட்ல எது ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ 32,000 தான் ஹையர். அத இங்க ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நமக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம முனிசிபல் வேல்யூவும் ஃபேர் ரெண்டல் வேல்யூ கம்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் ரெண்டோட கம்பேர் பண்ணும். ஆனா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட் தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இல்ல. அதனால நம்ம இந்த மூணுத்துல எது ஹையஸ்டோ அதையே நம்ம இஆர்வியா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆக்சுவல் ரெண்ட் எப்படி 30,000 வந்தது தெரிஞ்சுதா? அதாவது 9 months ரெண்ட் தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா 3 months செல்ஃப் ஆக்குபைட். அப்ப அந்த 3 months வந்து ரெண்ட் இருக்காது. சோ நம்ம இத அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அப்படின்ட்டு 12 month ரெண்ட்ல இந்த 3 month ரெண்ட் எவ்வளவுன்றத கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணி 30,000 போட்டிருக்கோம். ஓகே, எஸ், இப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த 32,000 தான். இப்ப இதுல நம்ம முனிசிபல் டாக்ஸ மைனஸ் பண்ணணும். எவ்வளவு பாருங்க, 6,000. அதை நம்ம சப்ராக்ட் பண்ண பிறகு வரது. ஓகே, இப்ப நெட் ஆனுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா 26,000 இல்லையா? எஸ், இப்ப இந்த நெட் ஆனுவல் வேல்யூல நம்ம என்ன சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. அப்ப இந்த 26,000ல 30% போட்டோம் அப்படின்னா 7,800 வருது. இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ல நமக்கு 2 லோன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்ப இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 45,000. 45,000 அப்படின்னா அத 5 இன்ஸ்டால்மெண்டா நமக்கு வந்து டிடக்ஷன்ல எடுத்துக்க முடியும். அப்ப 45,000 டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது பாருங்க, 9,000 வருது. அது தவிர்த்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஒரு 15,000. சோ 15,000 பிளஸ் 9,000. இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல இங்க தப்பா கொடுத்திருப்பாங்க. 2024 பதிலா 19 கொடுத்திருக்காங்க. அத வந்து செக் பண்ணிக்கோங்க. 14 கொடுத்திருக்காங்களோ இல்ல 19 கொடுத்திருக்காங்களோ, அது புக்ல தப்பா இருக்கு. அது 24. இது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு. ஓகே, அப்ப ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 9,000, போஸ்ட் ஒரு 15,000, மொத்தம் பாத்தீங்கன்னா 24,000 நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். அப்ப இந்த 26,000ல 7,800 அண்ட் இந்த 24,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 5,800. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. இது நிறைய கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. சோ இந்த கான்செப்டே ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி கான்செப்ட்.
ஜஸ்ட் ஒரே சிங்கிள் ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இதுதான் நம்மளோட ஃபார்மேட்டே. இது இடையில ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வரும். அவ்வளவுதான். ஓகே, லாஸ்ட் டியூட்டி வேகன்சி இருந்ததுன்னா அது வரும். அவ்வளவுதான். இந்த சிம்பிளான ஃபார்மேட்ல ஈஸியா நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த சாப்டர் படிக்கிறதுனால. அவசியம் எல்லாரும் இந்த சாப்டர் படிங்க. அண்ட் இதுல எல்லா ப்ரொவிஷனும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்காக நான் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் ஓட எல்லா ப்ரொவிஷன்ஸும் தரவா தெரியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.